I am Dr. Palas Prakash. இன்று முக்கியமான தோல் நோய் சோரியாசிஸ் என்பதை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சோரியாசிஸ் என்ற நோயை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர் கிரேக்க பிசிஷியன். சோரா என்றால் அரிப்பு, அந்த நோய் என்ற அர்த்தம். பின்னால் பிரிட்டிஷ் டாக்டர் ராபர்ட் விலாங் என்பவரும் இதன் முழு வித்தியாசமான பலவிதமான டைப்ஸ் அதை 1844 அதை உலகத்திற்கு உணர்த்தினார்கள். அதற்கு முன்னால் இந்த நோய் குஷ்டரோகத்து கூட சம்பந்தப்பட்டது, தொழுநோய் கூட சம்பந்தப்பட்டது என்று மக்கள் பயந்தார்கள். இந்த நோயை தமிழில் காலாஞ்சகப்படை, நாட்டு சொறி, உரித்தோல் அலர்ஜி என்று இவ்வாறு பலவிதமாக சொல்லப்படுகிறது. இதற்கு பல காரணங்கள். ஒன்று, மரபு வழி, வேரியபிள் 20 to 40%. பின்னர் த லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன், ஆல்கஹால், ஸ்மோக்கிங். அதற்கு மேலும் ஹெச்ஐவி இந்த சோரியாசிஸை அதிகப்படுத்தும். பலவிதமான ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஸ்டெஃபிலோகாக்கஸ். இந்த காலாஞ்சகப்படை பலவிதமான வித்தியாசமான நோய்களாக தெரிகிறது. அதன் வித்தியாசமான டைப்ஸ், தட் இஸ் சோரியாசிஸ் வல்காரிஸ் 60 to 70%, மிக பயங்கரம். சிவந்த தடித்த தோல், அதிலிருந்து பிளாக்ஸ் மாதிரி வெள்ளி போன்ற செதில்கள் உறிந்து விழுகும். கட்டேட் சோரியாசிஸ், அதில் சின்ன சின்ன புள்ளிகள் வட்டங்கள் போல் இருக்கும். அதற்கு பின்னால் நகத்தில் வரும் சோரியாசிஸ், நகத்தின் கலர் மாறும், சில விதமான ஷேட்ஸ் வரும், நகம் அழுகி அந்த விரலை வீங்கும். அதற்கு பின்னால் சில ஜாயின்ட்ஸ், தட் இஸ் ஹேண்ட் ஜாயின்ட்ஸ், vertebral joints, sometimes even large joints also get affected. அந்த வித்தியாசமான டைப்களை அதில் நான் காட்டியிருக்கிறேன். இந்த சோரியாசிஸ் ஒரு மனிதனுக்கு வந்தால் அதை குணப்படுத்துவது மிக மிக கடினம். அந்த சோரியாசிஸ் வந்த மனிதனுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருகின்றன. அவனுக்கு லிம்போமா என்ற புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. ஹார்ட் அட்டாக், ஆன்ஜைனா, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அவ்வாறும் வர வாய்ப்பு இருக்கிறது. மலக்குடல் சரியாக வேலை செய்யாமல் ஐபிஎஸ் என்ற அடிக்கடி மலம் கழிக்கும் வியாதியும் வர வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னால் அந்த நோயாளி மன அழுத்தம், டிப்ரெஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரு பைத்தியம் போல் ஆகிவிடுவான். அவன் குடும்பத்திலும் நல்ல சந்தோஷம் இருக்காது, அவர்கள் சந்ததியும் பயப்படுவார்கள். இந்த காலகட்டங்களில் நவீன சிகிச்சைகள், அதாவது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். டாபிக்கல் தெரப்பி, ட்ரக்ஸ் அண்ட் சம் இன்ஜெக்ஷன்ஸ். அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது மனிதனின் இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்க்கும் சக்தி தப்பாக அவனுடைய உடம்பு, அதில் இருக்கும் தோல், கண், யுவிஐட்டிஸ், ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் அவ்வாறு பலவிதமான இடத்தை தாக்குகிறது. அதற்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதை சரிப்படுத்தும் அந்த மருந்துகள், முக்கியமான பலவிதமான ஸ்டீராய்ட்ஸ், இன்ஃப்ளிக்சிமேக்ஸ், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா, அதை தடுக்கும் அந்த ட்ரக்ஸ். அதன் பின்னால் பலவிதமான நவீன மருந்துகள், அதில் ஒரு லிஸ்ட் போட்டு காட்டியிருக்கிறேன், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் கட்டுக்குள் வராமல் சோரியாசிஸ் எக்ஸாஜரேட், அதாவது சோரியாசிஸ் அதிகம் வரும்பொழுது பலவிதமான ஆட்டோ இம்யூன் கண்ட்ரோல் பண்ணும் ட்ரக்ஸ், அடாலிமுபாப், செகுகினுபாப், உட்சினுபாப், இவ்வாறு மேலும் பல நவீன மருந்துகள் மருத்துவர்கள் உபயோகிக்கிறார்கள். அதற்கு லாட் ஆஃப் கன்சர்ன் வாங்கி சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்க வேண்டும். ஏனென்றால் when immune system is suppressed, so many disadvantages will come to the patient.